பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 24 அதிகாரம் 29-30 வசனங்கள். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் உபத்திரவம் முடிந்தவுடனே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமென். பாருங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் அடையாளம், அது என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தா, பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே ஒரு பிரசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆண்டுடைய அந்த சக்கினா மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அது இஸ்ரவேல் ஜனங்களை தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. அது இந்த கூடாரத்தின் மேல் அந்த சக்கினா மகிமை அவங்க கூடாரத்தின் மேலே, தேவனுடைய கூடாரத்தின் மேலே இருந்தது. பின் நாட்களில் இஸ்ரவேல் அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தின் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கீழ்ப்படியாமையினால் பாவத்தில் விழுந்தபோது அந்த தேசத்திலிருந்து அந்த மகிமை எடுபட்டு விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. அவர் தன்னுடைய தெய்வீகத்தை விட்டு வரவில்லை, அவரோட மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வராரு. நீங்கள் யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப எப்போ தன்னோட மகிமை வெளிப்படுத்துகிறார் என்றால், 2ஆம் வருகையின் போது தான் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இதில் சொல்லப்பட்டபடி அந்த மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போ அந்த சக்கினா மகிமையை பூமிக்கு அனுப்புகிறாரு. எல்லாரும் அந்த சக்கினா மகிமையை பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ஸ்தம்பிச்சு போகிறாங்க அந்த மகிமையை பார்த்து. ஆண்டவர் அந்த மகிமையை காண்பிக்கிறார். பாருங்கள், அதை தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். நாம் இவ்வேளையில் இந்த வசனத்தோடு நாம் இவ்வேளையில் சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் என்று ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணித்தோமோ, ஒப்பு கொடுத்தோமோ, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாரோ, நாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ, அப்போவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் அந்த சக்கினா மகிமை காணப்பட்டது. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனும்போது அது ஈடுபட்டு போய்விட்டது. ஆனால் நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதுமே நம்மளை அந்த பிரசன்னத்திலே நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் நாம் இந்த புதிய நாளைக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் அழைக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2024 வருஷத்தின் அப்பா 11 மாதங்களை அற்புதமாக முடிக்க வைத்து 12வது மாதம் கடைசி மாதத்தில் எங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறீரே. அப்பா ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணரும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இங்கு தந்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த மட்டும்
எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. இந்த நாளில் சமாதான தேவன் சமாதானமாக எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியா முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.